திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, கிறிஸ்துவுடன் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் தி சர்ச் மேனுவல்ஸ் சபையின் கையேடுகளை குறித்து தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே தீத்துக்கு எழுதின நிருபத்திலே இது 9வது பாடமா இருக்கிறது. இன்றைக்கு நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்றும், நாம் எப்படி இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும், நாம் எப்படி பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், நாம் எப்படி விசுவாசத்திலும் அன்பிலும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளிலே வேத வசன ஆதாரங்களோடு தெளிவாக இந்த நிகழ்ச்சியில நாம் படிக்க இருக்கிறோம். எனவே அன்பு வேத மாணவர்களே, கடந்த சில வாரங்களாகவே நாம் சபையின் கையேடுகளை மிகவும் சிறப்பான முறையிலும் வல்லமையான வேத வசன ஆதாரங்களோடு தெளிவாக நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு மாத்திரம் விட்டுவிடாமல் மீண்டும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பார்க்க விரும்பினால் பைபிள் அவர் டிவி என்ற யூடியூப் சேனல் வழியாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஆரோக்கியமான உபதேசத்தை பின்பற்றுங்கள், மனம் திரும்பி தேவனுடைய கிருபையாக ரட்சிப்பை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்களில் ஒரு விவசாயி ஆழமாக தன் நிலத்தை உழுவது போலவும் அதை பரம்பிடித்து தண்ணீரால் நிரப்புவது போலவும் அதை விதை போடுவதற்கு ஆயத்தம் செய்வது போலவும் நாம் தீத்து என்ற இந்த புத்தகத்தை படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு 2 கண்களாக தீமோத்தேயையும் தீத்துவையும் பார்க்கிறார். இந்த 2 பேரும் ஏறக்குறைய சம வயது உள்ளவர்கள். ஒரு 30 வயதில் அவர்கள் இருந்திருக்கலாம். அன்பு தோழர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வேலை செய்வதற்கு வைராக்கியமும் தேவ வசனமும் தெரிந்த ஊழியக்காரர்கள் அவசியம். இது 2 இல்லாமல் பைபிளை தூக்கி கொண்டு ஒரு ஊழியம் செய்வதாக இருந்தால் அவர் ஏறக்குறைய ஒரு பிச்சைக்காரை போல தான் இருப்பார். காரணம் என்னன்னா, பைபிளை சொல்லி பைபிளை எடுத்து காண்பித்து உதவி பெறுகிற ஒரு மனிதனாகவே அவர் இருப்பார். மாறாக தேவனுக்கு என்று வைராக்கியமாக யோவான் ஸ்நானனை போல ஒரு வனாந்தரத்திலே நின்று ஊழியம் செய்கிறவனாக, வனாந்தரத்தில் அவருக்கு என்ன கிடைக்கும்? காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் தான் இருந்தது. அதுபோல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய வயிற்றுக்காக ஊழியம் செய்யாமல் கர்த்தருடைய சித்தம் செய்யும்படி வைராக்கியம் உள்ள மக்களாக, எஜமானனின் குரலாக, த வாய்ஸ் ஆஃப் த மாஸ்டர் நீங்கள் மாற வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் எவ்வளோ முயற்சி எடுத்து நல்ல சொற்களை, பதங்களை அவர் கையாளுகிறார். குறிப்பாக தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் தெரிந்த பண்பாடு அன்றைய காலத்தில் ரோமர்களுடைய பண்பாடு. காரணம், ரோமர்கள் அக்காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய பேச்சு, நடை, அவங்களுடைய உதாரணம் இதெல்லாம் அவங்களுக்கு பிரபலமாக இருந்தது. குறிப்பாக முதல் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படியாவது ரோம பேரரசனை சந்திக்க வேண்டும், அவனுக்கு முன்பாக போய் முழங்கால் படியிட்டு கைகளை தூக்கி பேரரசனை வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது எல்லாருக்கும் நிறைவேறாது. அதாவது ரோம பேரரசனை வாழ்க என்று சொல்லும்போது அது தகுதியான வார்த்தையாக அக்காலத்தில் அந்த மக்கள் மத்தியில், அந்த கலாச்சாரத்தில் எண்ணப்பட்டது. அன்பு சகோதரர்களே, பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு எழுதும் போதும் தீத்துக்கு எழுதும் போதும் worthy of saying என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது இந்த வார்த்தை உண்மையாக இருக்கிறது, இந்த வார்த்தை தகுதியாக இருக்கிறது என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனம்,
இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இப்படி தான் அக்கால பேரரசனுக்கு முன்பாக மனிதர்கள் நிற்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். 1 தீமோத்தேயு 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளது. அன்பு சகோதரர்களே, உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமான ஒரு வார்த்தை, worthy of all acceptation என்று சொல்கிறார். சகோதரர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ரட்சிக்கப்படும் போது தேவன் நமக்கு தந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற அறிக்கையில் தான் இருக்கிறது. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், இதை மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் உள்ள தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17வது வசனம், God revealed this word என்று சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற அந்த வார்த்தையை மனிதர்களுடைய அறிவினால், மூளையினால், சமுதாயத்தினால் கற்றுக்கொள்ளவில்லை, பரலோகத்தில் உள்ள தேவன் அதை உனக்கு தந்தார் என்று சொல்கிறார். அதுபோல கர்த்தருடைய வார்த்தையை ஒருவருக்கொருவர் எடுத்து போதிக்கும் போது கர்த்தருக்கு முன்பாக ஆவியினால் வழி நடத்தப்படுகிற அந்த வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனம், இந்த வார்த்தை உண்மை உள்ளது. உண்மையுள்ள வார்த்தையை நாம் பேசுகிறோம், தேவனுக்கு முன்பாக பேசுகிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனம், பக்கம் 247, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும், கவனிங்க, தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். உத்தமமான வார்த்தையை, உண்மையுள்ள வார்த்தையை பேசுகிற மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான், மனுஷர்களுக்கு முன்பாக நிற்கிறான். அந்த வார்த்தையை பேசும்போது தேவன் அதை கவனிக்கிறார். மனிதர்களுடைய மனசாட்சிக்கு முன்பாக அந்த வார்த்தை பேசப்படுகிறது. பேசுகிற மனிதன் தந்திரமாகவோ மறைவாகவோ ஒன்றை வைத்து பேசாமல் தேவனுக்கு முன்பாக வெளிரங்கமாக பேசுகிறவனாக இருக்கிறான். சகோதரி, இன்றைக்கு ஊழியக்காரர்களை நாம் பார்க்கிறோம், தொலைக்காட்சியில் வருகிற வலம் வருகிற இந்த நட்சத்திரங்களை பார்க்கிறோம். கூச்ச நாச்சம் இல்லை, வாயின் வார்த்தைகளை எப்படி பேசுகிறார்கள், யாருக்காக பேசுகிறார்கள், எப்படிப்பட்ட உண்மையை பேசுகிறார்கள் என்று நாம் கவனிக்கிறோம். முதலாவது, when you speak, you are speaking before God and you are speaking before the conscience of men, nothing to be hidden. ஏதாவது மறைக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. ஆகவே இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். அதாவது தீத்து 1ஆம் அதிகாரத்தில் கிரேத்தா தீவில் சபையை ஒழுங்குபடுத்தும்படி, சீர்படுத்தும்படி, மூப்பர்களை நியமிக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு கட்டளையிடுகிறார். இப்பொழுது அந்த மூப்பர்கள் மட்டுமல்ல, அங்குள்ள சபைகளுக்கு என்ன போதிக்க வேண்டும் என்றும் சொல்கிறார். இப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்த மக்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? 4 பெண் ஒன்றாய் சேர்ந்தால் தெருவில் என்ன பேசுவார்கள்? புரளி பேசுவார்கள். அந்த வீட்டில் இப்படி, இந்த வீட்டில் இப்படி, அவ இப்படி, இவை இப்படி, ஒருவருக்கு ஒருவர் தலையில் பேன் பார்ப்பது போல அவர்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல தான் சபை என்ற அளவில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒன்றாக கூடும்போது நாம் அப்படியே அவர்களை விட்டுவிட்டால் அவர்கள் ஏதாவது ஒன்றை பேசி தங்களை கெடுத்துக் கொள்வார்கள், பாவத்துக்குள்ளே சென்று விடுவார்கள். ஆகவே தீத்துக்கு சொல்கிறார், திட்டமாய் இவைகளை நீ போதிக்க வேண்டும். திட்டம்னா என்ன? அப்ரூவ்டு பிளான்,
புதிய ஏற்பாடு சபை, சபையில் உள்ள ஒழுங்கு, தொழுகை, வேத வாசிப்பு, பாடல், ஜெபம், கர்த்தருடைய பந்தி, ஜீவனுள்ள காணிக்கை, இவைகளை எல்லாம் குறித்து திட்டமாக, மிக தெளிவாக, ஆரோக்கியமாக, உணரும்படியாக, புரிந்து வாழும்படியாக, தவறவிடாமல் நீ அவர்களுக்கு திட்டமாக போதிக்க வேண்டும். இதை தவிர நல்ல போதனை எதுவுமே இல்லைன்றார். பாருங்கள், இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். அன்பு சகோதரர்களே, சபைனா நம்ம எதை பற்றி படிக்கிறோம், எதை பற்றி கேட்குறோம்? பல சமயங்களில் சபைகள் பொய் சாட்சிகளையும், பொய் தகவல்களையும், பிற மதங்களையும், பிற பாடல்களையும் படித்து யோசித்து சிலாகித்து வருவதை நம்ம பார்க்கிறோம். பட் when you are gathered together as a Christian in the church, you must learn to do good. நன்மை செய்ய முதலாவது கற்றுக்கொள்ளுங்கள். எதையாவது கொடுத்து மக்களை காப்பாற்றுங்கள், உதவி செய்யுங்கள், தேற்றுங்கள், தரையிலே விழுந்த மனிதனை தூக்குங்கள், வியாதியஸ்தர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், ஆகாரம் கொடுங்கள், வஸ்திரம் கொடுங்கள். என் அன்பு தோழர்களே, உலகம் முழுதும் கடந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்துவம் இதை தான் செய்யுது. உலகத்தில் எந்த உலக நிலப்பரப்பில் எங்கே என்ன நடந்தாலும், பூகம்பம், சுனாமி, போர் எது நிகழ்ந்தாலும், அல்லது ஒரு கொள்ளை நோய், கிறிஸ்தவர்கள் முதல்ல கரம் நீட்டுவதை பார்க்கிறோம். எந்த தேசத்துக்கு வேணா போங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. இந்த ஆப்பிரிக்க தேசத்தில் மகா ஏழைகளான ஜனங்கள் இருக்காங்க. அவங்க என்ன உடை போட்டிருக்காங்கன்றதை நீங்கள் தொலைக்காட்சியில் பாருங்கள். எல்லாமே மேலை நாட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருப்பாங்க. காட்டுவாசிகள் போட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி அவனுக்கு கிடைச்சது? ஜீன்ஸ் போட்டிருக்கான். பெண்கள் உள்ளாடை போடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் செய்த நற்கிரிகள் அவைகள். வேற யாரும் பைத்தியம் பிடிச்சி அதெல்லாம் அனுப்பல. கர்த்தருடைய பிள்ளைகள் ட்ரக் ட்ரக்காக, கப்பல் கப்பலாக ஏழைகளுக்கு அதை செய்கிறார்கள். அன்பு தோழர்களே, தீத்து பலமாக போதிக்கப்படுகிறார். நீ சகோதரருக்கு திட்டமாய் இவைகளை போதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அன்பு சகோதரர்களே, பொன்னும் வெள்ளியும் ஆசையாக விருப்பமாக இருக்கிற ஒரு பொருள். ஆனால் அது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. அதை நாம் உலகத்தில் விட்டு செல்வோம். ஆகவே நாம் பலவிதமான பாரம்பரியங்களிலிருந்து வந்திருக்கிறோம். நம்முடைய பழக்க வழக்கங்கள் வெவ்வேறுபட்டது. ஆகவே நாம் என்ன செய்யலாமா? நாம் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிற ஜனங்களாக இருக்கிறதுனால நம்முடைய இனத்து மக்கள் மத்தியில், மொழி பேசும் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு வேண்டிய சகாயத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி கரங்களை நாம் நீட்ட வேண்டும். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகல வித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரத்துவம் உள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஏறக்குறை இதே கருத்தை தான் தீமோத்தேயுக்கு சொன்னதை தீத்துக்கும் சொல்கிறார்.
நற்கிரியைகளை செய்யுங்கள் என்று சொல்கிறார். when you do the good things in your life, sharing your life, uplifting your fellow men, உன்னுடைய இனத்தை ஜனத்தை நீங்கள் கை தூக்கி விடும்போது, காப்பாற்றும் போது, அவர்களுக்கு சமூக அந்தஸ்தை நாம் வழங்கும் போது தேவனுக்கு அது பிரியமாக இருக்கிறது. நாம் செய்கிற இந்த கிரியைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையில் நமக்கான ஆதாரமாக பொக்கிஷமாக இருக்கிறதாம். அதனால நற்கிரியைகளை செய்ய மக்களை பழக்கப்படுத்து என்று சொல்கிறார். இப்பொழுது தீத்து 3வது அதிகாரம் 9வது வசனம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாயிருக்கிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். 4 விஷயங்களை சொல்றார். ஆங்கிலத்தில் வெயின் அப்படின்னா வீண், பயனற்றது என்று சொல்கிறார். எது வீண்? ஏன் அது வீணாக இருக்கிறது? இன்னைக்கு சபைகளில் ஒருத்தர் குடுமி சண்டை போடுறாங்க. ஒரு சபையும் மற்றவர்களை தாக்குகிறார்கள், தவறாக பேசுகிறார்கள். அடிப்படையில் எல்லா சபைகள் மத்தியிலும் பெரும் பிரச்சனை ஒன்று இருக்கிறது. ஏன்னா பைபிள் முழுக்க 2 ஏற்பாடுகளை உடையது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டையும் படிக்கணும், புதிய ஏற்பாட்டையும் படிக்கணும். புதிய ஏற்பாட்டு சட்டங்களுக்கு கீழ்ப்படியணும், பழைய ஏற்பாட்டு சட்டங்களுக்கு விசுவாசம் வைக்கணும். பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் எதையும் நாம் இப்போ கைக்கொள்வதில்லை. ஏனென்றால் நாம் பலி செலுத்துவதில்லை, நமக்கு பலிப்பீடம் இல்லை, நமக்கு ஆசாரியர்கள் இல்லை, நாம் மிருக பலிகளை செலுத்துவதில்லை, தசம்பாகங்களை கொடுப்பதில்லை. ஆகவே அதெல்லாம் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடை நிறைவு செய்வதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். வேதாமத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா வசனங்களையும் நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டவைகள் அனைத்தும் நிறைவேறத்தக்கதாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு சிலுவையில் மரித்த போது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்கு ஒரு புதிய பிரமாணத்தை தருகிறார். As Christ died on the cross, he fulfilled the old law. As Christ raised from the grave, he gave the new law. இப்பொழுது நாம் புதிய பிரமாணத்தின் கீழே இருக்கிறோம். அதுக்காக பழைய ஏற்பாட்டை கையில் வைக்கக்கூடாது, படிக்கக்கூடாது, அதை உதாரணங்களை நினைக்கக்கூடாது, சாட்சிகளை தெரிந்து கொள்ளக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. பழைய ஏற்பாடு என்று நாம் படிக்கும்போது மோசே இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த கட்டளைகள் அது நிறைவேறிவிட்டது. அப்படி நிறைவேறின அந்த கட்டளைகளை இன்னை வரைக்கும் கிறிஸ்தவத்தில் உள்ள 3வது பிரிவு மக்கள் மிக தாராளமாக கை கொள்ளுவாங்க. நீங்கள் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து ஒவ்வொரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஆசீர்வாத சட்டத்தை ஆதியாகமத்திலிருந்து ஏசாயா வரைக்கும் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து எடுத்து காண்பிப்பாங்க. புதிய ஏற்பாட்டின்படி ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும், ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பு எங்கே கிடைக்கிறது, தொழுகை எப்படி செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்படி நம்ம கவனிக்கணும், வேதத்தை எப்படி பகுத்து படிக்கணும், யாருமே போதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆதாரமே இல்லை. ஒவ்வொரு சபையும் ஒரு பழைய ஏற்பாட்டு பேரை தான் தன்னுடைய சபையின் பெயராக வைத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களை விட்டு நாம் விலக வேண்டும். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 36வது வசனம். அவர்களுக்கு ஒரு உவமையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்தூர்த்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான். நமது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும்
அனுபவிக்கிற கை கொள்கிற உங்களையும் என்னையும் பார்த்து இந்த உதாரணத்தை சொல்கிறார். பழைய துணி பழைய ஏற்பாடு, புதிய துணி புதிய ஏற்பாடு. நீங்கள் ரெண்டையும் சேர்த்து இணைச்சிங்கன்னா தச்சிங்கன்னா புதியது பழையதை கிழித்து விடும், ரெண்டுமே கிழிந்து போய்விடும். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதே போல் பழைய ரசம் புதிய ரசம், பழைய துருத்தி புதிய துருத்தி. புதிய துருத்தியில் தோல் பையில் புது ரசத்தை ஊற்றி வச்சிங்கன்னா அந்த ரசம் உள்ளே உப்பினாலும் ரசாயன மாறுதல் அடைந்தாலும் இந்த தோல் பை விரிவடைந்து தாங்கும். பழைய துருத்தியில் அந்த தோல் பை நைந்து போயிருக்கும். அதில் புது ரசத்தை ஊற்றி வச்சிங்கன்னா அந்த ரசம் ரசாயன மாறுதல் அடைந்து உப்பும் போது அந்த பழைய துருத்தி லேசாக வீரல் விட்டு கிழிந்து ரசமும் சிந்தி போயிடும், எல்லாமே கெட்டு போயிடும். அதுபோல் பழைய துருத்தியாக பழைய ஏற்பாட்டுக்குள்ள புது ரசமாகிய கிறிஸ்துவின் உபதேசத்தை நீங்கள் ஊற்றி வைக்க முடியாது. மூன்றாவதாக இயேசு சொல்கிறார், பழைய ரசத்தை குடித்த ஆள் புது ரசத்தை விரும்ப மாட்டான். இன்னைக்கு நீங்கள் பாருங்க, பழைய கல்லை குடித்தவன் புது கல்லை கொடுத்தால் வேண்டாம்னு சொல்லுவான். அதே மனநிலை தான் பழைய ஏற்பாட்டின்படி நடக்கிறவர்கள். அவர்கள் இன்னும் யூதர்கள் கூட கிடையாது, ஒரு காரணம் இல்லாமல் தவறு செய்யக்கூடிய மக்கள். பழைய ஏற்பாடு நல்லது என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த மூன்றாவது பிரிவு போதகர்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம், தினமும் பார்க்கலாம். சகோதரர்களே, இப்படிப்பட்ட மக்கள் தங்களுடைய வைராக்கியத்தை நிலைநாட்ட ஓங்கி கதறுவாங்க, கத்துவாங்க. இப்படிப்பட்டவர்களுடைய செய்தி தான் ஒளிபரப்புறதுக்கு இந்த தொலைக்காட்சிகளும் கூட தயாராக இருக்குது. பாருங்கள், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும், கவனிங்க, நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். They want to be the teachers of the Old Testament. கவனிச்சிங்களா? பழைய ஏற்பாட்டை படிக்கணும், பழைய ஏற்பாடில் உள்ளவைகளை எல்லாம் விசுவாசிக்கணும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் போதித்து கீழ்ப்படிவதற்கு புதிய ஏற்பாட்டின் கீழ் தான் இருக்கணும். பழைய ஏற்பாட்டை நம்ம கை கொண்டு அதன்படி நடக்கிறதா இருந்தால் இயேசு கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. பழைய ஏற்பாட்டு மூலமாக நமக்கு நீதி கிடைக்குமானால் கிறிஸ்துவனுடைய மரணம் வீண் என்று சொல்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் தேவனுடைய கிருபையை வீணாக்குவதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. பழைய ஏற்பாட்டு மூலமா நம்முடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்த ரட்சிப்பாகிய இந்த நீதி வருமானால் இயேசு கிறிஸ்து மரித்தது வீணா போகுமே. பழைய ஏற்பாட்டில் அது கிடைக்கலன்றதுனால தான் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அதை நிறைவேற்றி புதிய ஏற்பாட்டை நமக்கு தருகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 2-3 வசனங்கள். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இந்த போதகர்கள் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாங்க, ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. இப்பொழுது 3வது வசனம் பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். புதிய ஏற்பாடு தேவ நீதியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 4வது வசனம் பாருங்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். கவனிச்சிங்களா? ஆக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய முடிவாக இருக்கிறார். இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டின் கீழ் இருக்கிறோம். புதிய ஏற்பாடு இயேசுவின் இரத்தத்தால் நமக்கு பாவ மன்னிப்பையும் நீதியையும் பரிசுத்தாவையும் திருச்சபையும் நமக்கு கொடுக்கிறது. அன்பு தோழர்களை, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா, ரெண்டையும் கலந்தீங்கன்னா, பழைய துணி புதிய துணியை கிழித்தது, பழைய துருத்தி புதிய துருத்தியை ஒன்று நாசமாக போச்சு, ரசமும் வீணாக போச்சு, பழையதை குடித்தால் புதியதை விரும்ப மாட்டான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்பொழுது தீத்து 3வது அதிகாரம் புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும்
சண்டைகளையும், கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாயிருக்கிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. நியாயப்பிரமாணத்தை கொண்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் தான் தசம்பாகம் கத்திக்கிட்டே இருப்பான். நீ தசபாகம் கொடுக்கலன்னா மோட்சம் போக மாட்டேன்னு தைரியமாக போதிக்கக்கூடிய ஆளாக இருப்பான். இன்றைக்கி அதான் நடக்குது. தசம பாகத்தை விட அதிகமாக நாம் காணிக்கை கொடுக்கணும், விசுவாசம் உள்ள காணிக்கையை கொடுக்கணும், மனப்பூர்வமான காணிக்கையை கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாய் தான் அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு போதனை. 10ல் 1 எண்ணி கர்த்தருக்கு முன்பாக வீசி எறிவது காணிக்கை அல்ல. என் அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து புத்தியீனமான தர்க்கங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே சண்டை, இதையே பேசி தீர்த்துட்டு இருக்கிறது, நாளெல்லாம் இதே பேசிக்கிட்டு இருக்கிறது. புத்தியீனமான தர்க்கங்களையும், அடுத்தது வம்ச வரலாறுகள். வம்ச வரலாறுனா என்ன அர்த்தம்னா, எதையாவது ஒன்று சொல்லி அந்த காலத்தில் அந்த பாஸ்டர் சொன்னார், அன்னைக்கு எங்களுக்கு அப்படி தான் சொன்னாங்க, ஒரு வம்ச வரலாறு, ஒரு ஜீனியாலஜியை பேசுறது. இன்றைக்கும் இந்த பைபிளை எடுத்துக்கிட்டு வம்ச வரலாறுகளை பேசுறவர்கள் இருக்காங்க. சிலுவைக்கு முன்னால் சொல்லப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் கை கொள்ள முடியாது. சிலுவைக்கு பின்னால் சபை காலத்தில் சொல்லப்பட்டவைகளை தான் நம்ம கை கொள்ள முடியும். அதனால் பழைய ஏற்பாடு என்று நாம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்துக்கு வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பழைய ஏற்பாடு தான். அதாவது மத்தேயு 27வது அதிகாரம், மார்க்கு 15வது அதிகாரம், லூக்கா 23வது அதிகாரம், யோவான் 19வது அதிகாரம். இந்த 4 அதிகாரங்களுக்கு முன்னால் இருக்கிற எல்லா விஷயங்களும் பழைய ஏற்பாட்டின் அனுபவங்களாக தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்ன அந்த யூதர்களுக்கு சொன்னவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் நீங்கள் சத்தியத்தை பகுத்து படிக்கணுன்றார். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கிறதா இருந்தால் சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனா இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். ஆகவே புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நீங்கள் விட்டுவிடுங்கள். Do not war with anyone. No more fighting. Have peace in your heart. 10வது வசனம் பாருங்கள். நம்ம மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு தான் அந்த வசனத்தை நம்ம படிக்கணும். ஆண்டவர் சொல்கிற அந்த கருத்தை கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்று கவனிங்க. பாருங்க 10வது வசனம். வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு, வேத புரட்டன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள் எடுத்து போதிப்பார், மாற்றி மாற்றி போதிப்பார். இப்போது இந்த கிறிஸ்தவத்தில் யெகோவா சாட்சிகள் ஒருத்தருக்காங்க. இயேசுவை அவர்கள் தேவனாக ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அவரை ஒரு தூதனாக அவர்கள் போதிக்கிறாங்க. இதே போதனையை கிறிஸ்டின் சபையில், புதிய ஏற்பாட்டு சபையில் நிறைய பேர் செய்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெட்கக்கேடான ஒரு காரியம். இயேசு தேவனாக இருக்கிறார் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் அவருக்குள் வாசமா இருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என் அன்பு சகோதரர்களே, இதையெல்லாம் பகுத்து படிக்கணும். பார்க்கறதுக்கு யெகோவா சாட்சிகள் பைபிள் வச்சிருப்பாங்க, அவங்களால மொழிபெயர்த்த ஒரு பைபிள் வச்சிருக்காங்க. வீடுகள் தோறும் கலகம் செய்கிறாங்க. அதே போல தான் இந்த ஆட்களும் செய்கிறாங்க. அதே போல மார்மன் ஒரு பெரிய சபை இருக்கு. அவர்கள் இந்த பைபிளை கையில் வச்சிருக்கும் போது இன்னொரு புத்தகத்தை வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஜோசப் ஸ்மித் என்ற ஆளு 18வது நூற்றாண்டில் மார்மன் என்ற ஒரு தூதனை சந்தித்தான். அந்த தூதன் தங்க தட்டுகளில் இந்த வசனங்களை எல்லாம் அச்சடித்து அவனிடத்தில் கொடுத்தார். இன்னைக்கும் அவங்க அந்த புத்தகத்தை வச்சிருக்காங்க. அதனால அவங்க தங்களை மார்மனிஸ்ட் என்று சொல்கிறார்கள். பெரிய அளவில் இருக்காங்க. 1க்கு மேற்பட்ட திருமணங்களை அவர்கள் ஆதரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய ஆதாரங்களை காட்டுறாங்க. மோசே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் 2 மனைவி இருந்திருக்காங்க பாருங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் சொல்லவா வேணும்? அமெரிக்காவில் இருக்கிற ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட போதனை
என் அன்பு சகோதரர், இதை தான் இஸ்லாமும் போதிக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை வைத்துக் கொள்ளலாம். அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் இந்த மாதிரி ஏராளமான பிரிவுகள் கிறிஸ்தவ சபைகளில் இருக்கு. பரிசுத்தாவை மறுதளிக்கிறவங்க இருக்காங்க, கர்த்தருடைய பந்தியை மறுதளிக்கிறவங்க இருக்காங்க. சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அதுதான் சொல்றாரு, வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. புதிய ஏற்பாட்டில் 36 இடங்களில் தொழுகை, ஆங்கிலத்தில் வர்ஷிப் என்ற வார்த்தை இருக்கு. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நீங்க பாருங்க, ஆராதனைன்னு சொல்றாங்க. ஆராதனைனா விக்கிரக வழிபாடு செய்வதற்கான வார்த்தை அது. அப்படி இருக்கும்போது இதே கிறிஸ்தவர்கள் ஒரு நோட்டீஸ் போடும்போது, ஒரு விளம்பரம் போடும்போது, இங்கிலீஷில் போடும்போது வர்ஷிப்புன்னு போடுறாங்க, தமிழில் போடும்போது ஆராதனைன்னு போடுறாங்க. இதே குற்றத்தை இந்த கிறிஸ்துவின் சபை என்றவர்கள் கூட எங்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் திருந்த வேண்டும், இந்த ஜென்மங்கள் மாற வேண்டும். தொழுகை என்று நாம் சொல்லும்போது தேவன் ஆவியா இருக்கிறார் என்று ஒப்புக்கொள்கிறோம். ஆராதனை என்று நாம் சொல்லும்போது தேவன் மாம்சமா இருக்கிறார் என்று நாம் சொல்கிறோம். அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் இந்த வார்த்தை உண்மையானது. இதை கிரகித்து கொள்ள தேவன் பேராற்றலை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கவனித்த வேத வசனங்கள் மிக ஆழமாகவும் புரிந்து கொள்வதற்கு ஆழமாகவும் இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை சமன் பண்ணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடக்கிறவர்களை குறித்து ஜாக்கிரதையாக அவர்களை விட்டு விலக முடியாத பேராற்றலை எங்களுக்கு தாரும். திருச்சபையை ஆசீர்வதியும் காப்பாற்றும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.